இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் ஜப்பான் போயிருந்தாரு, அமெரிக்கா போயிருந்தாரு, பல நாடுகளுக்கெல்லாம் சென்றிருந்தார், துபாய் போயிருந்தாரு. எத்தனை புது கம்பெனி இங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு கணக்கு வேணும் நமக்கு. அந்த மாதிரி கண்ணுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல இருந்த பல கம்பெனிகள் அங்கிருந்து பெயர்ந்து பெங்களூர், கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க. சமீபத்தில் கூட 2 பெரிய கம்பெனிகள் அங்க நிட்டிங் வேர் கம்பெனி, அப்புறம் இன்னொரு கம்பெனி, ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் வந்து கோயம்புத்தூரை விட்டு இதுக்கு போயிட்டாங்க. சென்னையில இன்னைக்கும் சாம்சங் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னும் நின்ன வாடகை காணோம். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள் முடியாம நீங்க இப்ப நம்ம டங்ஸ்டன் வேணாம்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம். பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு ஒரு போராட்டம் ஓடிட்டு இருக்கு. சாம்சங்ல போராட்டம் ஓடிட்டு இருக்கு. இப்படி பல துறைகளிலும் போராட்டமாக இருந்தால் எந்த வெளிநாட்டு கம்பெனி இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு கிளைமேட் இருக்கணும் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நிய முதலீடுகள் வருவதற்கான நல்ல சூழ்நிலை உள்ள மாநிலமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. நமக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ்லாம் போயிடுச்சு. குஜராத்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, உத்தரப்பிரதேஷ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து இங்க இருந்து போய் அசாம்ல கூட இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க. 1 ஊழல், 2 இந்த மாதிரி போராட்டங்கள்